வணக்கம். நம்ம முத்திரை மருத்துவத்தில் இப்போ பார்க்க போகிற முத்திரை பேர் வந்து பிரம்மர முத்திரைன்னு பேர். இந்த பிரம்மர முத்திரை அப்படிங்கிறது இந்த பேர் வந்து ஆகாயத்தையும் வாயுவும் நெருப்பையும் நம்ம வந்து வச்சு ஒரு முத்திரை செய்ய போகிறோம். சரிங்களா? அப்படிங்கும்போது ஆள்காட்டி விரல் கொண்டு வந்து கட்டவரல் கீழே வச்சுக்கிட்டு இந்த நடுவர்களுடைய நகம் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் கட்டவரலில் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு இந்த மீதி 2 வரலும் நீட்டிக்கணும். இதுக்கு பேர் தான் பிரம்மர முத்திரைன்னு பேர். எப்படி ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு கீழேயுமே கட்டை விரலை கொண்டு வந்து நடுவிரலுக்கு இந்த ஓரப்பகுதியில் நகத்துடைய ஓரப்பகுதியில் தொட்டுக்கணும். இப்படி தொட்டுட்டு மீதி 2 விரல் நீட்டிக்கணும். இது மாதிரி 2 கையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும் வச்சு இப்படி பிடிச்சவங்க பேர் தான் பிரம்மர முத்திரையின் பேர். இந்த பிரம்மர முத்திரை பண்ணுறதுனால நம்மளுடைய சைனஸ் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தீரத் தொடங்கும் அப்படின்னு முன்னோர் சொல்லிக்கிறாங்க. அதுபோக நம்ம உடம்புல கூடிய அலர்ஜி ஒவ்வாமை இருக்கு இல்லையா, அதனுடைய இது வந்து குறைய தொடங்கும். இது போக உங்கள் உடம்புக்குள்ளே தேவையில்லாத கழிவு தேக்கத்தினால ஏதாவது அலர்ஜி ஏற்பட்ட மாதிரி ஸ்கின்னில் இது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அதுவும் இந்த பிரம்மர முத்திரை பிடிக்கிறது மூலமாக சரியாக இருக்கான வாய்ப்பு வந்து ஆகாயத்தோட சக்தி நிலையை நீங்கள் வந்து அதிகப்படுத்தவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய செயலுக்கு நீங்கள் ஆரம்ப நிலைய நோட்டில் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து முழுக்க காற்றுடைய தன்மையை தேங்கி இருக்கக்கூடிய காற்றை நீங்கள் வந்து உள்ளுக்கு குறைக்கிறீங்க. அப்படி குறைக்கிறதுனால இது வந்து பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணி உங்கள் உடம்புல சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்தும். அதுதான் அந்த பிரம்மமுத்திரையுடைய முக்கியமான பணி. ஸோ அந்த பிரம்மமுத்திரை நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அலர்ஜி கண்டிஷன் வந்து சரியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் தேவையோ அவரெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாக இந்த பிரம்மமுத்திரை வந்து பிடிச்சிட்டு வாங்க. அது மூலமாக நன்மைகள் வந்து பலன் நடக்கும். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம.